டிஆர்பி டயட் லெக்சரர் தேர்ந்தெடுப்பதற்காக 2002 கேட்கப்பட்ட வினாக்கள். யூபிஇ என்பது யூபிஇ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். அனைவருக்கும் தொடக்க கல்வி என்பது சரியான விடை. தென் தேக்கம் என்பது ஸ்டாக்னேஷன் மீன்ஸ். ஆப்ஷன் ஏ ஃபெயிலியர் இன் எ பர்டிகுலர் கிளாஸ், ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் தோல்வி பெறுவது. பி தரத்தில் குறைதல், லேகிங் பிஹைண்ட் இன் குவாலிட்டி. சி படிப்பை பாதியில் நிறுத்துதல், ட்ராப்பிங் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம். டி முன்னேற்றமின்றி இருத்தல், நோ இம்ப்ரூவ்மெண்ட். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபெயிலியர் இன் எ பர்டிகுலர் கிளாஸ், ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் தோல்வி பெறுவது நம்ம தேக்கம் என்றும். இதுவே படிப்பை பாதியில் நிறுத்தல், ட்ராப்பிங் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம் அப்படின்றது வேஸ்டேஜ், கழிவு என்று நாம் வரையறுக்கிறோம். தென் இரவு பள்ளிகள் இவர்களுக்காக நடத்தப்படுகின்றன. நைட் ஸ்கூல்ஸ் ஆர் ரன் ஃபார் த. ஆப்ஷன் ஏ ஸ்லோ லேர்னர், மெதுவாக கற்போர். பி ட்ராப் அவுட்ஸ், இடைநிற்போர். சி பின்தங்கியவர், பேக்வர்ட் சில்ட்ரன். டி முதியோர், டி அடல்ட். அடல்ட்டு சரியான விடை, முதியோர். சாக்ஷார் பாரத் ப்ரோக்ராம், மத்திய அரசாங்கத்தால் சாக்ஷார் பாரத் ப்ரோக்ராம் தான் முதியோருக்கான கல்வியாக நாம் பார்க்குறோம். 15 35 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு கல்வி முறை. இவற்றில் எது முன்பருவ கல்வி அல்ல? Which of the following is not a preschool program? ஆப்ஷன் ஏ அங்கன்வாடி. பி நர்சரி. சி மாண்டிச்சோரி. டி மெட்ரிகுலேஷன். சரியான விடை மெட்ரிகுலேஷன். ஏனென்றால் மாண்டிச்சோரி, நர்சரி, அங்கன்வாடி இது மூன்றும் முன்பருவ கல்வி. இது மட்டும் இல்லாமல் ப்ளேவே ஸ்கூல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் நம்ம நர்சரி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம். தென் தொடக்க கல்வியில் பெருவாரியான குழந்தைகள் பருப்பொருள்களை இயக்கியே அறிவை வளர்ப்பதால் அவர்கள் கீழ்கண்டதை இயக்க இயலாதுள்ளனர். Most children in elementary schools are at the concrete operational stage of cognitive development and therefore lack the ability to think. Option A negatively, எதிர்மறையானவற்றை. B உடன்பாடானவற்றை, positively. C creatively, ஆக்கத்திறனை. D கருத்தியல் எண்ணங்களை. சரியான விடை கருத்தியல் எண்ணங்களை, அப்ஸ்ட்ராக்ட். ஏனென்றால் கருத்தியல் எண்ணம் குழந்தைக்கு எப்போ தோன்றும் அப்படின்னா 11 வயதுக்கு மேலே. ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். பியாஜே என்பவர் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டில் குறிப்பிட்டிருப்பார். அப்போது கேட்கப்பட்ட வினாவுக்கு உண்டான விடை என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் இன்எபிலிட்டி டு அப்ஸ்ட்ராக்ட், கருத்தியலை புரிந்து கொள்ளாத தன்மை. தென் பெரும்பாலான கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பள்ளியை இதனுடன் இணைப்பதால் தீர்க்க இயலும். மோஸ்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் டே எஜுகேஷனல் ப்ராப்ளம்ஸ் could be solved by linking schools with. ஆப்ஷன் ஏ கம்யூனிட்டி, சமுதாயம். பி ஸ்டேட், அரசு. சி கல்லூரி, காலேஜ். டி பிற நிறுவனங்கள், அதர் ஆர்கனைசேஷன். சரியான விடை சமுதாயம். தென் திறந்தவெளி பள்ளி, திறந்தவெளி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதன் அடிப்படை கொள்கை யாதெனில் கல்வி என்பது. ஆப்ஷன் ஏ முறைச்சாரா கற்றல். பி வாழ்க்கை முழுவதும் கற்றல். சி முறையான கற்றல். டி பயனுள்ள கற்றல். சரியான விடை என்னன்னா வாழ்க்கை முழுவதும் கற்றல், லைஃப் லாங் எஜுகேஷன் தான் சரியான விடையாக நம்ம பார்க்குறோம். தென் இந்தியாவில் எழுத்தறிவின்மைக்கு ஒரு முக்கிய காரணம். ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஃபார் இல்லிட்ரஸி இன் இந்தியா இஸ். ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை கல்வி, பாப்புலேஷன்.
பி அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் தகுதி குறைவான வேலைவாய்ப்பு, சி அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பின்மை, டி பாவர்ட்டி வறுமை. சரியான விடை வறுமை. பாவர்ட்டி என்பது சரியானது. தென் தேசிய ஒருமைப்பாட்டை அடைய பிறருடைய எதை பற்றிய புரிதல் தேவை? நேஷ்னல் இன்டெகிரேஷன் இஸ் பாசிபிள் த்ரூ த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன்ஸ். ஆப்ஷன் ஏ லாங்குவேஜ் மொழி, பி கல்ச்சர் கலாச்சாரம், சி ஹேபிட் பழக்கங்கள், டி ஜியோகிரபி புவியியல். சரியான விடை கல்ச்சர் கலாச்சாரம். தென் நல்லொழுக்கத்தை வளர்க்க உதவுவது? வேல்யூஸ் ஆர் டு பி டாட் த்ரூ. ஆப்ஷன் ஏ டெல்ஸ் கதைகள், பி சாங்ஸ் பாடல்கள், சி ட்ராமாஸ் நாடகங்கள், டி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தினசரி வாழ்க்கை நிகழ்வுகள். சரியான விடை டே டு டே ஆக்டிவிட்டீஸ்.